ராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம 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 ஜெய ராம ஜெய ஜெய ராம வேலை வாழ கொடிய ஆல காலத்தை மதேஸ்வரத்தை நிகழாரும் வேலை வாழை ஆல காலத்தை மதேஸ்வரத்தை நிகழாரும் வேலை சாதித்த விழிமாதலாபத்தி விளையாடி மோகித்தினியும் வெகுரூபர் வேலை சாதித்த விழிமாதலாபத்தி விளையாடி மோகித்தினியும் வெகுரூபர் போல காலத்தை விடலாகி மாறக்குணதிகாரமூடத்தெளிய அரிதான போல காலத்தை விடலாகி மாறக்குணதிகாரமூடத்தெளிய அரிதான பூரோநாதர் பரமஞான ரூபத்தின் வழி கூட்டலாக பெருமை தருவாயே பூரோநாதர் பரமஞான ரூபத்தின் வழி கூட்டலாக பெருமை தருவாயே மாலி மார்பை துணிய ஏழ்வராகிற்று மாளி போட கருது மனுராமன் வாழி போட கருது மனுராமன் வானுலோகத்தில் அமரேஷனூரி கவளை ஊதி மோகித்து விட அருள் கூறும் வானுலோகத்தில் அமரேஷனூரி கவளை ஊதி மோகித்து விட அருள் கூறும் நீலமேனிக்கு மருகாமுதாரத்துவர் நீச்சர் வாழ்வை களையும் இளையோரே நீலமேனிக்கு மருகாமுதாரத்துவர் நீச்சர் வாழ்வை களையும் இளையோரே நேசமாக குறவர் தோகை மாலை புணரும் நீபத்தோள் ஒப்பரிய பெருமாளே நேசமாக குறவர் தோகை மாலை புணரும் நீபத்தோள் ஒப்பரிய பெருமாளே பூரோநாதர் பரமஞான ரூபத்தின் வழி கூட்டலாக பெருமை தருவாயே நேசமாக குறவர் தோகை மாலை நீபத்தோள் ஒப்பரிய பெருமாளே நீபத்தோள் ஒப்பரிய பெருமாளே முருகசரணம். மேலும் மயிலும் சேவலும் துணை. ஜெய் ஸ்ரீராம். வேலை வாழை கொடியையும் பொது திருப்புகள் கேட்டோம். வாலியின் மார்பு பிளக்கவும் 7 மராமரங்கள் முறிந்து கீழே விழவும் அம்பை செலுத்த எண்ணம் கொண்டவரும் மனு தர்மசாஸ்திரத்தை பின்பற்றினவருமான ஸ்ரீ ராமச்சந்திரன் திரு நீண்டிரை வாடியும் நெழிதோங்கு மராமரம் நிழலோடு பொடியாக என்று ஒரு பாடல். தேவலோகத்தில் இந்திரன் அபயக்கூச்சல் எழுப்ப சங்கத்தை ஊதி தேவர்கள் மயங்கி விழ கிருஷ்ண பரமாத்மா பாரிஜாத மரத்தை கொண்டு வர தேவலோகத்திற்கு செல்ல தேவர்கள் தடை செய்ய பஞ்சஜன்யத்தை ஊதி அவர்களை மயக்கி விழச் செய்து பாரிஜாத மரத்தை பூவலகிற்கு கொண்டு வந்தார். செரு கிழந்து உம்பர்சேனி துளக்கவென்ற அண்ட மூடு செழித்திடும் சங்கபாணி என்று வரைத்தடம் பாடலில். இதே சூழ்நிலையிலே அருணி முனிவரின் செயல்பாட்டை கவனிக்க வேண்டும். பிரபுடதேவ மகாராஜாவின் கண் பார்வையை சீராக்க கிளி ரூபத்தில் தேவலோகத்திற்கு பறந்து சென்று கற்பகத்தோப்பிலே நுழைந்தார். அங்கிருந்த காவற்காரர்கள் தடுக்க தேவேந்திர சங்க வகுப்பை பாடினார். செந்திலின் அதிபதி எனவர் பொருதில முருகனை அருள்வழ மொழிபவர் ஆராய்ந்து வணங்குவர் தேவேந்திர சங்கமே என்று பாடி முடித்தவுடன் அருணகிரியாரை வணங்கி பாரிஜாத புஷ்பத்தை எடுத்து போக வழிவிட்டார்கள். கிருஷ்ணன் அனுஷ்டித்தது வன்முறை, நமது சுவாமிகள் கடைபிடித்தது மென்முறை. அருள் மிகுந்த நீலமேய திருமாலுக்கு மருகனே, சிவபெருமானின் கொடைத்தன்மையால் மேம்பாடு அடைந்த
இழிந்த செயல்களை செய்து வந்த அசுரர்களின் வாழ்வை களைந்து எரிந்த குமரனே, அன்பு மிகும்படி குறக்குலத்து மயிலனைய வள்ளிமானை அணிந்து கலந்த பெருமாளே, கடப்ப மாலைகளை தரித்த ஒப்பில்லாத தோள்களை உடைய பெருமாளே, தெளிவாக புரிந்து கொள்வதற்கு அரிதானதும் வாயால் சொல்வதற்கு முடியாததும் எவற்றிற்கும் மேம்பட்டதுமாகிய ஞானமயமான மார்க்கம் எனக்கு கிட்டும்படியான கௌரவத்தை அளிக்க வேண்டும். ராமகாதையை தொடர்வோம். வானவீரரின் உரைப்படி ஹனுமன் முந்திச் சென்று ராமனை அடைந்து சீதையை நிறைய குறிப்பால் உணர்த்தி சீதையை கண்டு வந்த செய்தியை ராமரிடம் கூறுகிறார். கண்டனு கற்பினுக்கு அணியை கண்களால் தென்திரை அலைகடல் இலங்கை தென்னகர் அண்டர் நாயகா, இனி துரத்தி ஐயமும் பண்டு உள துயரும் என்று அனுமன் பண்ணுவான். சீதை தன்னிடம் கொடுத்த சூடாமணியை ராமரிடம் கொடுக்கிறார். அப்பொழுது அந்த சூடாமணியை பெற்ற ராமரது நிறைய கம்பர் வர்ணிக்கிறார். பொறித்தன ரோமம் போந்து பொழிந்தன கண்ணீர் பொங்கி துடித்தன மார்பும் தோளும் தோன்றின வியர்வின் துள்ளி மடித்தது மணிபாய் ஆவி வருவது போவது ஆகி தடித்தது மேனி என்னே யாருளர் தன்மை தேர்வார். சீதா பிராட்டியார் உன்னுடைய தேவி என்கிற உரிமைக்கும் உன்னை பெற்ற தயரதனின் மருமகள் என்கின்ற வாய்மைக்கும் மிதிலி மன்னனாகிய ஜனகனின் மகள் என்ற தன்மைக்கும் தலைமை உடையவளாக ஆனார். இத்தகைய சிறப்புகளை உடைய பிராட்டி என் பெருந்தெய்வம் என்று போற்றுகிறார் அனுமர். உன் பெரும் தேவி என்னும் உரிமைக்கும் உன்னை பெற்ற மண் பெரு மருகி என்னும் வாய்மைக்கும் மிதிரை மன்னன் தன் பெரும் தனையை என்னும் தகைமைக்கும் தலைமை சான்றாள் என் பெரும் தெய்வம் ஐயா இன்னமும் கேட்டி என்பான். இந்த சூடாமணி என் மாமனார் என் திருமணத்தின் பொழுது சீதை கழித்தது என்று மகிழ்கிறார் ஸ்ரீராமர். சீதை சொல்லி அனுப்பிய காக்காசுரன் கதையை அனுமன் சொல்ல ராமர் மகிழ்கிறார். வெகு விரைவாகவே ராமனுடன் போர் தொடுக்க ராமனும் லட்சுமணனும் ஆயத்தமானார்கள். ராமன் அனைத்து வானர வீரர்களையும் ஆசீர்வதித்தான். அவர்கள் முன்னேறி செல்ல அடியெடுத்து வைக்க நல்ல சகுனம் தோன்றியது. சுக்ரீவன் கட்டளைப்படி வானரசேனை புறப்பட்டு 12 நாளில் அனைவரும் தென்கடல் சேர்கிறார்கள் என்ற செய்தியோடு சுந்தரகாண்டம் நிறைவு பெறுகிறது. சுந்தரகாண்டம் தான் ராமாயணத்தின் மிகச் சிறிய பகுதி. பங்குனி மாதம் வளர்பிறை திரையோதசி திதியில் மகேந்திரமலையில் இருந்து புறப்பட்டு லங்கை சென்று மீண்டும் சதுர்தசி திதியில் ஸ்ரீராமரிடம் வந்து சூடாமணியை சேர்க்கிறார். இது நடந்தது 1.5 நாள் தான். 5 முக அனுமான் என்று அனுமானுக்கு ஒரு புகழ். அப்படி ஒரு சரித்திரம் இல்லை. யாரோ ஒரு மகரிஷி விதம் அனுமானை பற்றி தியானம் செய்கிறார். கடலை தாண்டும் பொழுது கருடனானார். சீதா தேவிக்கு ஆறுதல் கூறி தைரியம் ஊட்டின பொழுது வானரனாகவே இருந்தார். அசோகவனத்திலே அரக்கர்களை அழித்த பொழுது நரசிம்ம சுவாமியாகவே ஆனார். ராவணனுக்கு உபதேசம் செய்த பொழுது குதிரை முகத்துடன் ஹயகிரீவராகவே ஆனார். சத்ருவின் நகரத்தை அழித்த பொழுது வராக சுவாமியாக ஆனார் என்று அந்த மகிழ்ச்சி தியானம் செய்தாராம். அந்த 5 முக ஹனுமனுக்கு ஒரு மந்திரமும் அவர் உள்ளத்திலே உதித்தது. அந்த மந்திரமூர்த்தியான ஹனுமான் நமது உள்ளத்திலே ஸ்ரீ ராமச்சரணங்களின் பக்தியை வளர்க்கட்டும். கவி சக்கரவர்த்தி கம்பரின் பாடல். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு அயலாவுடில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் என்று பஞ்சபூதங்களின் செயல்தான் இது என்கிறார். வாயுகுமாரன் ஆகாயம் வழியாக நீர்க்கடலை தாண்டி பூமியின் புதல்வியான சீதையை தரிசித்து இலங்கையில் அக்னியை வைத்த ஹனுமான் நம்மை கருணை புரிந்து காப்பான் என்பது பொருள். வால்மீகி காலத்தில் நடந்தத ஒரு நிகழ்வு சொல்லப்படுகிறது. வால்மீகி ராமாயணத்தை எழுதும் பொழுது காண்டங்களுக்கு எல்லாம் பெயர் வைத்தாராம். அப்பொழுது அயோத்தியில் நடந்த நிகழ்வுகளை குறிக்கும் பகுதி அயோத்தியா காண்டம், ஆரண்யத்தில் நிகழ்ந்த நிகழ்வுகளை குறிக்கும் பகுதி ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தையில் நிகழ்ந்த நிகழ்வுகளை குறிக்கும் பகுதி கிஷ்கிந்தா காண்டம் என்றெல்லாம் பெயர் வைத்தவர் சுந்தரகாண்டம் எழுதும் பொழுது என்ன பெயர் வைப்பது என்று யோசித்தாராம். சுந்தரகாண்டத்தின் நிகழ்வுகள் அனைத்தும் இலங்கையில் நடக்கின்றன. எனவே இலங்கா காண்டம் என்றுதானே பெயர் வைக்க வேண்டும். ஆனால் ராவணனின் நாட்டின் பெயரை வைக்க விரும்பவில்லை வால்மீகி. எனவே சுந்தரகாண்டத்தின் நிகழ்வுகளை எல்லாம் புரிந்தவன் ஹனுமனே என்பதால் ஹனுமன் காண்டம் என்று பெயர் வைக்கலாம் என்று முடிவு செய்தாராம். எதற்கும் ஹனுமனிடம் ஒரு வார்த்தை கேட்டுவிடலாம் என்று அழைத்து கேட்டாராம். அதனை கேட்ட ஹனுமன், இக்காப்பியம் என் தலைவனாகிய ராமபிரானின் பெருமையை சொல்வது, அதில் அவரின் பெருமைதான் இருக்க வேண்டுமே தவிர அவரின் தொண்டனாகிய என்னுடைய பெயர் ஒரு காண்டத்தின் பெயராக இடம்பெறக்கூடாது என்று மறுத்து விட்டாராம். வால்மீகி எவ்வளவோ வேண்டியும் ஹனுமன் இசையவில்லையாம். மேலும் இந்த காண்டத்திற்கு வேறு பெயர் வைத்தால் தான் இவ்விடத்திலிருந்து செல்வேன் என்று அங்கேயே அமர்ந்து விட்டாராம். வால்மீகியும் வேறு வழியின்றி சுந்தரகாண்டம் என பெயர் வைத்த பிறகு எழுந்து சென்றாராம். நல்ல வேளை நம்முடைய பெயரை வால்மீகி வைக்கவில்லை என்று மகிழ்ச்சியோடு வீட்டுக்கு சென்றாராம் ஹனுமார். வீட்டிற்குள் அவர் நுழைந்த பொழுது ஹனுமனின் தாயாகிய அஞ்சனே
வா சுந்தரா என்று அழைத்தாளாம். அனுமன் ஒன்றும் புரியாது திகைத்தாராம். தாயிடம் என்னை ஏன் சுந்தரா என்று அழைத்தீர்கள் என்று கேட்டபொழுது, சுந்தரன் என்பதுதான் உன்னுடைய பெயர். நீ சிறு வயதிலே சூரியனை பழம் என்று நினைத்து பறிக்கச் சென்ற பொழுது இந்திரன் வஜ்ராயுதத்தினால் தாக்க உன்னுடைய கர்ணம் சிதைந்து விட்டது. அதனால் நீ ஹனுமன் என்று அழைக்கப்பட்டாய். அனுமன் என்பது காரண பெயரை தவிர இயற்பெயர் என்று, சுந்தரன் என்பதுதான் உன் இயற்பெயர் என்று உணர்த்தினாளாம். இதன் மூலம் வால்மீகி அவர் கருத்தில் வென்றுவிட்டார் என்று அனுமன் நினைத்தாராம். இந்த செய்தி பிறதோர் உண்மையை நமக்கு கற்றுத் தருகிறது. இறைவன் முன்னர் யார் தன்னை தாழ்த்திக் கொள்கிறார்களோ அவர்கள் இறைவனால் தானாகவே உயர்த்தப்படுவார்கள் என்பதுதான் அது. இத்தகைய அரிய செய்தியை நாம் உணர காரணமாய் இருந்ததும் அனுமனின் செயலே என்பதில் கொஞ்சமும் ஐயமில்லை. சுந்தரகாண்டம் ஒரு ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு செய்யக்கூடிய நன்மைகளை சொல்லுகிறது. பரமாத்மாவை காக்க பெருமான் என்ன என்ன நடவடிக்கை எடுக்கிறார், இலங்கையாகிய சம்சாரத்திலிருந்து ஜீவாத்மாவான சீதாவை எப்படி மீட்கிறார், இலங்கையான சம்சாரத்தையும் ஜீவாத்மாவை கஷ்டப்படுத்தும் அகங்காரம் மமகாரமாகிய ராவண கும்பகர்ணனை எப்படி அழித்து ஜீவாத்மாவான சீதையை பரமாத்மா ராமர் எப்படி சேர்த்துக் கொள்கிறார் என்பதுதான் யுத்த காண்டம். அடுத்து சேதுபந்தனத்திற்கு தயாராவோம். முருகாசரணம். உகராமர்ப்பணமஸ்து.